சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினத்தில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம். இரத்த தான முகாமை தொடங்கி வைத்த கழக பொதுச் செயலாளர் குருதி தானம் செய்தவர்களை பாராட்டினார். மக்கள் விரோத திமுக ஆட்சி இன்னும் 10 மாதத்தில் முடிவடைய உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைப்போம். நாமக்கல் மாவட்டம் தோக்கவாடி பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி சூளுரை. இந்த ஆட்சியை பொறுத்தவரை திமுக ஆட்சி இன்னும் 10 மாத காலம்தான். 10 மாதத்திற்கு பின்னால் நடைபெறுகின்ற தேர்தலிலே நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை. பள்ளி மாணவி கர்ப்பமானதாக அவரது பெற்றோர் அளித்த புகாரில் சதீஷ் என்பவர் மீது போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 12 வயது சிறுமிக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் மற்றும் 15 வயதுடைய சிறுவன் போக்சோவில் பிடிபட்டனர். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த மீஞ்சூரில் 13 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் குழந்தை திருமணம் அதிக அளவில் நடைபெறும் நிலையில் வேடிக்கை பார்த்து வரும் திராவிட மாடல் அரசு. கரூர் மாவட்டம் கடவூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கொடூரம். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேர் பிடிபட்ட நிலையில் கடும் தண்டனை வழங்க பொதுமக்கள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளைப் போல் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் நிரூபணம். பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை எதிர்த்து திண்டுக்கல்லில் போராட்டம் நடத்தவிருந்த மாதர் சங்க நிர்வாகியை சட்டவிரோதமாக காவலில் அடைத்ததற்கு திமுக கூட்டணி கட்சியின் எம்பி கடும் எதிர்ப்பு. திமுக ஆட்சியின் அவலங்களை கூட்டணி கட்சி எம்பியே எதிர்த்துள்ளது ஆட்சியின் மீதான அதிருப்தியை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். எனக்கு தெரியாம அதனால கேள்வி வந்து மாதிரி வண்டி எனக்கு தெரியாது. சரி ரைட் விடுங்க. இல்ல அவங்க பேர்ல நீங்க வீட்டு காவல் வைக்கிற அளவுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? மறிச்சு வந்து ரொம்ப ரூல்ஸா பாக்காதீங்கமா. அதனால உங்களுக்காக போராட்டம் மேல தெளிவா சொல்றேன். அவர் சொல்றாரு அவரு நம்பிக்கை நான் தான் கூட்டி போறேன் என் மேல கேஸ் போடுங்கன்னு சொல்றேன். அப்புறம் வந்து மறிச்சு 3 பேர் நின்னீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு எங்களை ஏன் வண்டி மறிக்க சொன்னாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க மேல என்ன கேஸ் போடுறீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அருகே கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை. பளுதூக்கும் கருவியை கொண்டு தாக்கியதில் தாஜேஷ் என்பவர் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பத்தூரில் மனைவியை வெட்டி படுகொலை செய்த கணவன். குடும்ப தகராறு கொலையில் முடிந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மதுரையில் மது அருந்த பணம் தராத மனைவி குத்திக் கொலை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் வேளப்பாடி அருகே பைக் ஹாரன் அடித்த தகராறில் முதியவரை அடித்து கொன்ற 3 இளைஞர்கள் சிக்கினர்.
ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் அதே பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் அடித்துக் கொன்றதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை முறையாக செயல்படாததால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பெற்றோர் ஆவேசம். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனைவரும் நான் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும், இல்லையென்றால் வேறு மாவட்டத்திற்கு மாற்றி விடுவேன் என திமுக மாவட்ட பொறுப்பாளர் தர்மச்செல்வன் மிரட்டும் ஆடியோ. ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம், அந்த அதிகாரி இருக்க மாட்டான். இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து கூறி வரும் நிலையில் மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருவாரூரில் பெய்த மழை காரணமாக மேற்கூரை இல்லாத நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான நெல் மூட்டைகள் சேதம். மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தும் விடியா அரசின் கோட்டை விட்ட நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். நாகை மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை இல்லாததால் தார்பாய் போட்டு மூடப்பட்டுள்ள நெல் மூட்டைகள். எழுதாத பேனாவுக்கு சிலை வைக்கும் அரசு கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை அமைத்து தர மனமில்லையா என விவசாயிகள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வெறிநாய் கடித்ததில் பெண்கள் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு பிரம்மாண்ட விழாக்கள், மாநாடுகள் போன்றவற்றிற்கு காட்டும் ஆர்வத்தை பொது சுகாதார பணியில் காட்டாதது ஏன் என மக்கள் கேள்வி. நிரந்தர பணி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் இன்று நடத்தவிருந்த போராட்டத்திற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் என்று அனுமதி மறுத்த விடியா அரசின் ஏவல்துறை. விடியா திமுகவினர் திடீரென போராட்டம் நடத்தும் போது ஏற்படாத பிரச்சினை ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்தின் போது மட்டும் ஏற்படுமா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொது கழிப்பறைகளை பராமரிக்க 1243 கோடி ரூபாயை ஒதுக்கி தனியாரிடம் ஒப்படைக்க மாநகராட்சி முடிவு. ஆட்சி முடியும் தருவாயில் அவசரமாக டெண்டர்கள் விடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றப்போகிறோம் என்று கூறியதெல்லாம் வெற்று விளம்பரமா என்று கேள்வி. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 372 கழிப்பறைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் 430 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் அரங்கேறியதாக தகவல். பல கழிப்பறைகள் சுத்தமற்ற நிலையில் இருப்பதும், இடிக்கப்பட்ட கழிவறைகள் இதுவரை கட்டித்தரப்படவில்லை என்றும் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 975க்கும் மேற்பட்ட இடங்களில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்ற தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கிய விடியா அரசின் நிர்வாகம். ஏற்கனவே 130 கோடி ரூபாய் செலவிட்டும் கழிவுகள் சரியாக அகற்றப்படவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது தனியாரிடம் ஒப்படைத்தால் பணிகள் முறையாக நடைபெறுமா என மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சி தற்போது 1488 கோடி ரூபாய் கடனில் உள்ள நிலையில் மாதந்தோறும் 8.5 கோடி ரூபாய் வட்டி கட்டும் அவலம். கடந்த ஓராண்டுக்கு மேலாக பல்வேறு வரிகள் உயர்த்தப்பட்ட நிலையில் மாநகராட்சி எப்படி கடனில் மூழ்கி இருக்கிறது என்று திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி. ஈரோட்டைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் கோவையில் இருந்தபோது பிளேடால் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு.
ஆயுதப்படை காவலருக்கு விடுப்பு கொடுக்காமல் கோவையில் பாதுகாப்பு பணி போட்டதால் மன உளைச்சலில் இருந்ததால் தற்கொலைக்கு முயன்றதாக அதிர்ச்சி தகவல். இலங்கை கடற்படை கைது செய்த 32 மீனவர்களை விடுவிக்க கோரி 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கினர். மைனாரிட்டி பாஜக அரசும் விளம்பர மாடல் திமுக அரசும் தங்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. டெல்லி எய்ம்ஸில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்காக இந்தியாவின் முதல் இணைய போதை நீக்க மையம் அமைக்க அனுமதி. குழந்தைகளுக்கு அதிகரிக்கும் மனநல பிரச்சினைகளை தடுக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடவடிக்கை. நிதி நிலைமையையும் நிர்வாக திறமையின்மையையும் மறைப்பதற்காக தமிழ் என மக்களை மடைமாற்றும் செயலை செய்யும் திமுக அரசு. திமுக ஆட்சியில் காவல்துறையின் இணைய சேவைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மின்னணு முறையில் வழக்கு தாக்கல் செய்யும் முறை காவல்துறை மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களில் சிறப்பாக செயல்படவில்லை என காவல்துறைக்கு குட்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். மின்னணு முறையில் வழக்கு தாக்கல் செய்வதை கண்காணித்து 3 மாதங்களில் CCTNS 2.0 மேம்படுத்த வேண்டும் என திராவிட மாடல் அரசின் காவல்துறைக்கு அறிவுறுத்தல். திராவிட மாடல் கல்வித்துறையில் பள்ளி மாணவர்கள் முதல் முனைவர் பட்டம் பெற துடிப்பவர்கள் வரை எந்த நிலையிலும் துன்புறுத்தல் உள்ள நிலையில் துன்புறுத்தலை ஒழிக்க புதிய நடவடிக்கைகள் அறிமுகம் செய்த அண்ணா பல்கலைக்கழகம். ஸ்டாலினும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையும் முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத நிலையில் பெண்களை துன்புறுத்துபவர்களுக்கு அபராதம், அதிகாரம் ரத்து செய்யும் புதிய விதிகளை விதிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளிச்சந்தையில் வாங்கும் மின்சாரத்திற்கு கூடுதல் சர்சார்ஜ் விதிக்க ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு முடிவு. ஏற்கனவே சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடும் சிக்கலில் இருக்கும் நிலையில் புதிய கட்டண உயர்வு தொழிலையே நடத்த முடியாத அளவிற்கு கொண்டு செல்லும் என்று மக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியின் தொழிலாளர் துறையின் மெத்தனத்தால் சாம்சங் தொழிற்சாலையை தொடர்ந்து 40க்கும் மேற்பட்ட தொழிற்சாலை ஊழியர்கள் ஒருங்கிணைந்து போராட முடிவு. தொழிலாளர்கள் பிரச்சினைகளை தீர்க்க தொழிலாளர் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் தொழில்துறை முடங்கும் அபாயம். தெலுங்கானா மாநிலம் மருந்து உற்பத்தியில் 11,000 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை ஈர்த்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் விளம்பர அரசியல் செய்து வரும் ஸ்டாலின் மாடல் அரசு. நிர்வாகத்திறனற்ற திராவிட மாடல் அரசின் மெத்தனத்தால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் நிலையில் வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது நியாயமா முதல்வரே என மக்கள் கேள்வி. மாநிலங்களுக்கான பங்கை 1% குறைக்க மைனாரிட்டி பாஜக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல். ஏற்கனவே GST வருவாய் பகிர்வில் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திராவிட மாடலைச் சேர்ந்த 39 MPக்கள் முன்கூட்டியே போராட்டம் நடத்தி நிதியை பெறுவார்களா அல்லது வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பார்களா என மக்கள் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 63,680 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை 3வது நாளாக குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி.